இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல தேங்காய் பால் புலாவும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவியும் ரொம்ப வித்தியாசமா பண்ண போறோம். எப்படி இதை டிஃப்ரெண்டா பண்றோம் இதை பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த தேங்காய் துருவல்ல இருந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பூஞ்சு பல் எடுத்துக்கோங்க. முந்திரி இதோட ஒரு 3ல இருந்து 4 வரைக்கும் சேர்த்து இதை கொரகொரப்பான ஒரு மிக்சரா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் ஒரு நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இஷ்டத்துக்கான மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனைஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்க வேணா பிரிஞ்சு எல்லாம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீரி 2 சேர்த்துருக்கேன். அது வதங்கட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்சரையும் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய், முந்திரி, பூண்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை 2 கப் நான் சேர்க்கிறேன். ஊற வைக்கல, நான் ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரத்தோடு அப்படியே வச்சிருக்கேன். அதுவே போதுமா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து எடுத்த 4 கப் தேங்காய் பாலை இதில் சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்து 1 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணலாம். அடங்கினதுக்கு அப்புறம் இப்போ இந்த பேனை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூப்பராக நமக்கு புலாவ் ரெடி ஆயிருக்கு பாருங்க. கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி டாமினேட் பண்ற மாதிரி எந்த வாசனையான இதுவும் சேர்க்கல. முழுக்க முழுக்க தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும் இந்த சாதம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தேங்காவோட வேக வச்சது தேங்காய் பால் புலாவுக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இப்போ நம்ம பார்க்க போறோம் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல பொட்டேட்டோ காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயை அந்த பேன்ல சேர்த்திருக்கேன். அது சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 2 வரமிளகாய், ஒரு 2 சின்ன துண்டு தேங்காய், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வந்ததும் ஒரு நறுக்கின வெங்காயம், ஒரு நறுக்கின தக்காளி, இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினா போதும். எப்படியும் நம்ம அதை கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம அதை கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கலர் மாற வேண்டாம். நிறைய வெங்காயம் சேர்த்தா அந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரோட டேஸ்ட் மாறிடும். ரொம்ப குருமா மாதிரி ஆகிடும். அதனால நான் கொஞ்சமாக தான் அந்த வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவு அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கப்பு நிறைய காலிஃப்ளவரை நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வெந்நீரில் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்போதான் இந்த காலிஃப்ளவர் எல்லாமே ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. தண்ணியில் வேக வச்சா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது இப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் அந்த எண்ணெயில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு 1 கப். என்ன அளவு நீங்கள் காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதே அளவு உருளைக்கிழங்கும் எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி நறுக்கிக்கோங்க உருளைக்கிழங்கு. அதையும் இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். அப்புறம் மூடி போட்டு அதை ஃப்ரை பண்ணலாம். இதில் இருக்க மாய்ஸ்சரே போதும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான், அதுக்கு மேலேயும் தேவையில்லை. இதை நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு லிட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது அப்படியே வதங்கட்டும். இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்க எப்படி அது வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கிரன்ச்சியாக வதங்கியிருக்கு. கலரும் அங்கங்கே மாறி இருக்கு பாருங்க. சூப்பராக உங்களுக்கு ஸ்மெல்லும் வரும். இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. நம்மளால கரண்டியால் மேஷ் பண்ண முடியுது. இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த கோர்ஸ் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2லேருந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். இதில் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வீட்டிலே வறுத்து அரைச்சது. இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். காய் எல்லாத்துலேயும் அந்த விழுது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஒரே 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு சார்னஸ்க்காக. உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைனா லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த தேங்காய் பால் புலாவுக்கு இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே காம்பினேஷனோட ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமா இருக்கும். சமான புலாவ் கிரேவி பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.